ஐயோ ரோகிணி, கழுத்துல தாலி கட்டாதடா மனோஜ். முடியாது, என் கழுத்துல உன் மகன் தாலி கட்டுவான் வேண்டாமா? என்ன சொல்றீங்க? உன் மகன் தான் கட்டணும். டேய் தாலி கட்டறா மனோஜும் இல்ல உங்க அம்மாவை அடிப்பேன். ஐயோ அடிக்கிறாளே, எல்லாரும் வாங்களே. ஏய் எங்க அம்மாவை அடிப்பியாடி நீ? வாங்குடி அடி. அம்மா வேண்டாம். அப்படி போடு 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 அசத்தி வேணாம் போதும். அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. நான் அப்படி போடுன்னு சொன்னது மனோஜுக்கும் விஜயாவுக்கும் தாங்க. ரோகிணி வந்தாங்கல்ல பாருங்க, அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு வடிவேலு சொன்ன மாதிரி அடிச்சாம் பாரு. ரோகிணி வந்துட்டு மனோஜ்னு ஆட்டைய கலக்கே அங்கே எல்லாரும் துபு துபுன்னு பயத்தில் இருக்க. ஆனால் அந்த பயப்புள்ள சிந்தாமணி மட்டும் அடியே விஜயா, என் பொண்ணு கல்யாணத்தை என்ன எகத்தாளமா பண்ணுன, என்னை கூப்பிட்டலடி ஃபோனை பண்ணி, இப்போ ஆண்டவன் உனக்கு என் கண்ணு முன்னாடியே கதி கலங்க வச்சானா அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம். விஜயா கரெக்டாக சிந்தாமணி தாங்க பார்க்குது. நம்மளாம் கீழே விழுந்துட்டோம்னு வைங்களேன், சின்ன பிள்ளையா இருக்கலாம், யாராவது பார்க்குறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அடிபட்டுருச்சான்னு கூட பார்க்குறது அடுத்த வாட்டி தாங்க. ஆனால் முதல்ல பக்குன்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்பாடா யாரும் பார்க்கல அப்படின்னு பார்ப்போம். அடுத்து ரத்தம் வருதா அப்படின்னு தான் பார்ப்போம். வல்லைன்னு வைங்களேன், அது எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் அப்பாடா வல்ல ரத்தம் அப்படிமா. ஆனால் சின்னோடு காயமாக இருந்து கொஞ்சோண்டு ரத்தம் வந்துட்டா ஐயோ ரத்தம் வந்துருச்சே, என் பிள்ளைக்கு ரத்தம் வந்துருச்சே அப்படின்னு அம்மாக்கள் துடிப்பாங்க, நம்மளும் துடிப்போம். அதுதான் இப்போ மனித இயல்பு. இப்போவும் அதே தான் போயிட்டுருக்கு. இப்போ பாட்டி என்னடா அண்ணாமலை நடக்குது அப்படிங்கிற பாட்டின்னு காலில் விழுந்து அழுகுது ரோகிணி. அண்ணாமலை ரோகிணி பொறுமைன்னு எவ்வளோ கெஞ்சுறாரு. அங்கிள் நீங்கள் உங்களை நான் மதிக்கிறேன் அங்கிள், உங்களை இங்கே வச்சிருக்கேன் அங்கிள், என் நெஞ்சில் வச்சு பூஜை பண்ணுறேன். உங்களை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க தான், ஆனால் அதுக்காண்டி என் வாழ்க்கை பறிபோகுது அங்கிள். அப்படி இருக்கிறச்ச நான் எப்படி அங்கிள் நான் பேசாமல் இருக்க முடியாது. மனோஜ் எங்க அவ யாரை என்னை விட்டுட்டு எப்படி நீ கல்யாணம் பண்ண போச்சு அப்படி இப்படின்னு கத்த முத்துந்துட்டு பாலருமா பொறுமையா இருக்கியா இல்லையா, இந்த வீட்டில் எப்போவுமே பொறுமை காக்க மாட்டேன், பாரு யாருக்கு கல்யாணம் அப்படின்னு கத்துறாங்க. பார்க்குறாங்க, பார்த்தா 2 பேரும் மட்டும்தான் இருக்காங்க. அட ஆமா, வேற யாரும் இல்லை, மனோஜுக்கு ஜோடி யாரும் இல்லையா? நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமோ. ரோகிணி அலர்ட் ஆகுடி. பரவாயில்ல, இதுவே உனக்கு சாதகமாக எடுத்துக்கோ, வல்லவனுக்கு புல் ஆயுதம், இதே மெயின்டைன் பண்ணு கெத்தா அப்படின்ட்டு. சரி இப்போ என்ன, அதனால என்ன பாட்டி, என்ன காப்பாத்துங்க பாட்டி. அது இருக்கட்டும்டி, இப்போ நீ யாரு, எதுக்கு இப்போ கலாட்டை பண்ற அப்படிங்கல, இதோ இங்கே நிற்கிறாரே இவர் என் வாழ்க்கையில அப்படிங்கல, நிறுத்துடி அப்படின்னு விஜய் அடக்குறாங்க, அண்ணாமலையும் அடக்குறாங்க. இங்கே பாரு, என் பிள்ளைகளுக்கு இப்போதான் முத கல்யாணம் பண்றாங்க, என் அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதாவது நினைவு இழந்துட்டாங்கிறதையும் சொல்ல முடியல, தவிக்கிறாரு அண்ணாமலை. இதுக்கு நடுவில் வித்யா ரோகிணி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய், இங்கே பாரு அந்த பாட்டிக்கு இந்த சூழ்நிலைடி, அதனால பேரங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, மனோஜுக்கு கல்யாணம்னா இல்லை அப்படின்னு சொல்ல. ஓ சூப்பர், இருடி இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கா, இதை சாக்கிட்டு தாண்டி என் வாழ்க்கையை நான் தக்க வச்சுக்கணும். என்னடி பண்ண போற, பாட்டிக்கு முடியலடி, பாட்டிக்கு முடியலன்னா பூட்டிக்கு முடியலண்ணா, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். பாத்தீங்களாங்க, இந்த மென்டாலிட்டி இருக்கிறதுனால தான் ரோகிணி விஜயா மனோஜ் 3 பேரையும் செம்ம கோவம் வருது, வச்சு நக்குன்னு குத்தணும் போல தோணுது. அப்படியே வர்றா, ஆண்டி பாட்டி ஆண்டி என் வாழ்க்கைக்கு எடுக்க பார்க்குறாங்க அப்படின்னாலுங்க, என்னாடி நடக்குது அப்படிங்கல. இவர் என்ன லவ் பண்ணி இப்படி சொல்றாங்க, காய நகர்த்துறாங்க. லவ் பண்ணதோட மட்டும் இல்லை, என் வயிற்றுல அவரோட குழந்தை வளருது, குழந்தைய கொடுத்துட்டு இப்போ என்ன கட்டிக்க மாட்டேங்கிறாரு பாட்டின்னு அழுக. ஏண்டா மனோஜ் அப்படியே கோவமா பார்க்குறாங்க. உண்மையாடாது? ஐயோ இல்லை பாட்டி. விஜயாவும் அத்தை அவ பொய் சொல்றா. நீ வாய மூடு. டேய் மனோஜ் உண்மையை சொல்றா. பாட்டி சரி அவர் என்ன லவ் பண்ணாரா இல்லையா அதை மட்டும் அது கேளுங்க அப்படிங்கல. சரி அதை மட்டும் சொல்லுவோம் அப்படின்ட்டு இதுதான் லைட்டாக ஒரு ஜெம்மு மிட்டாய் எடுத்தோம்னு வைங்களேன், அப்புறம் எல்லாமே கீழே விழுகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு உண்மையை வாங்கிடலாம் அப்படின்னுட்டு ரோகிணி கேட்குறாங்க. லவ் பண்ணது உண்மைதான், ஆனால் வயிற்றுல அப்படிங்கிற சொப்புன்னு ஒரு அறை கொடுக்குறாங்க பாட்டி மனோஜை. அது என்னடா லவ் பண்ணது உண்மைதான், வயிற்றுல புள்ள இருக்குது, ஏன் புள்ள இல்லைங்கிற, அப்புறம் ஒன்றை விட்டுட்டு அவன் வேற பிள்ளைய வாங்கியிருக்காளா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீ தான் பிள்ளைய கொடுத்துருப்பேன்னு. பாட்டி சத்தியமா பாட்டி, என் பிள்ளை மேலே சத்தியமாக சொல்கிறேன், இவர் தான் என் பிள்ளைக்கு அப்பா, இதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, நான் என்ன வேணாலும் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுவேன்னு அடிச்சு பிடிச்சி சொல்ல. அதுக்கப்புறம் மனோஜை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க. ஒரு பொண்ணோட சாபம் நல்லா இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா நீ பயப்படாத, நான் இருக்கேன் பாட்டி, நீங்க தான் பாட்டி என் தெய்வம் அப்படின்னு காலில் விழுந்துருது சாஸ்டாங்கம்மா. ஊர்ல இருக்க உலகத்துல இருக்க அத்தனை தெய்வம் மேல சத்தியமா சொல்றேன், அத்தனை சாமி மேல சத்தியமா சொல்றேன் பாட்டி, என் வயிற்றுல இருக்க குழந்தை இந்த வீட்டு வாரிசு பாட்டி அப்படிங்கிறாங்க. விஜயா பாக்குது, என் பிள்ளை நீ என்ன பிள்ளை நடத்திட்டு இருக்க, உன் பிள்ளைய நான் பெத்தேன் நான் வளர்த்தேன், என் பிள்ளை தான் தங்க பிள்ளைன்னு சொன்னியே விஜயா, உன் பிள்ளை பண்ணிருக்க காரியத்தை பாத்தியா? அத்தை இல்ல அவ பொய் சொல்ற, அடிச்சேன்னு இவன் பொய் சொன்னா கை சொன்னாட்டு, இப்ப என்ன உனக்கு என்னம்மா வேணும், எனக்கு அவர் கையால் தாலி வாங்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் முடியாதுன்னு கத்துறாங்க. இங்கே பார்
முடியாதுன்னு சொன்னா உங்க அம்மா நீ எல்லாரும் வீட்டை விட்டு போகணும். அண்ணாமலை என்னடா சொல்ற? உடனே அண்ணாமலையும் வேற வழி இல்ல. சரி எங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. விஜயா பேசாம இரு. இல்லங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. விஜயா நான் சொல்றத கேளு. கேப்பியா மாட்டியா? ஏற்கனவே தாலி கட்டினதான் இருக்கே. அப்புறம் என்ன? அப்ப கட்டினதான் நினைச்சுக்கோ. இப்ப என்ன கேஸா நடந்துட்டு இருக்கு? ஏங்க இப்ப கல்யாணம் ஆனதை போய் சொல்லி அதவே பெருசா பண்ணுவாளே. என்ன பண்ண முடியும்? பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு அடிச்சுக்க புடிச்சுக்கன்னு சொல்லிட்டு 3 பேரையும் மணமேடையில உட்கார சொல்றாங்க. வேற வழி இல்ல. மீனாவும் முத்தும் ரவி ஸ்ருதி எல்லாம் தாலியை கட்டிடுறாங்க. மனோஜ் மட்டும் தாலி கட்ட மாட்டாம தவிக்கிறாரு. பாட்டி வந்துட்டு டேய் நெஞ்சு வலிக்குதுடா அப்படி இப்படின்ட்டு தாலியை கட்டுறியா இல்லையாடா அப்படிங்கல. அண்ணாமலை வந்துட்டு எங்க அம்மாவோட உயிர் முக்கியம். சொல்லு விஜயா. உன் புள்ள நீ சொன்னாதான் கேட்பான். ஐயோ மனோஜ் என்னம்மா நான் கட்டணுமா? அதான் கட்டிட்டியே கொட்டிட்டியே எல்லாத்தையும் உன் வாரிசை கொண்டு போய் கொட்டிட்டியாடா. அவளை எலி பிடிக்க தானே வந்தா. உன் வாரிசை கொட்ட சொன்னிச்சா? ஏண்டா உன்னையெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல தாலியை கட்டிடுறாருங்க. நீங்க எல்லாம் நினைப்பீங்க என்னடா தாலி கட்டிட்டானே அப்படின்ட்டு. இனிமே தங்க ட்விஸ்டே இருக்கு. தாலி கட்டி முடிஞ்ச உடனே கரெக்டா பாத்தீங்களா அண்ணாமலைக்கு குடும்பத்துக்கு இந்த 3 மருமகளும் தான், வேற ஆளும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. இல்ல 4 இப்ப 4 இல்ல கணக்காவும் முறைப்படி தானங்க கல்யாணம். முறைப்படி இல்ல மனசார கல்யாணம் பண்ணிருக்காங்க. தாலி கட்டி நல்லா வேதம் ஓதி எல்லாமே பண்ணிருக்காங்க. அதனால 4 மருமக. விஜய் அப்படியே நிக்குது சேலம் மாதிரி. ஒண்ணும் பண்ண முடியல. தலையில அடிச்சுக்கிட்டு அப்படியே சிந்தாமணி வருது. மாஸ்டர் கை கொடுங்க மாஸ்டர் கை கொடுங்க. ஐயோ உங்களுக்கு வாழ்க்கையில நடக்க கூடாதெல்லாம் நடக்குது பா. கண்கொள்ளா காட்சி அப்படின்னு வெறுப்பேத்துது. எரியறதுல என்ன ஊத்துற மாதிரி. அதுக்கப்புறம் அத்தை சாப்பிட்டு போலாமா அப்படின்னு சத்யா சொல்ல, என்ன மாப்பிள்ள வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு, நான் சந்தோஷத்துல இருக்கேன், அதனால சாப்பிட்டு தான் போகணும். வாங்க வாங்க மாஸ்டர் நாங்க சாப்பிட்டே போறோம் அப்படின்னு. எப்ப பந்தி வைக்க போறீங்க அப்படி இப்படின்னு நக்கல் பண்ணுதுங்க. ஏய் அப்படின்னு விரலை நீட்டுறாங்க விஜயா. மாஸ்டர் உங்க விரல் ஒடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு கண்ணுல விரலை விட்டு ஆட்டுனில ஆண்டவன் ஒருத்தன் இருக்கேன் தெரியுமா? யாரெல்லாம் பிலாசபி பேசுது பாத்தீங்களா? இது முன் விட்டேன்னா அது பின் விட்டேன். ரெண்டு பேசிக்கிறத பாத்தீங்களா? ஆனா இந்த இடத்துல ஒண்ணு பதிவு பண்ண நினைக்கிறேங்க. சத்யா இப்படி ஒரு சொம்பு தூக்கியா மாறுவேன்னு நினைக்கவே இல்லைங்க. அக்கா வயித்துல குத்துனா என்னென்னமோ பண்ணா. இங்க பாருங்க உங்களுக்கு சொத்துக்கு பார்த்துக்க ஆள் இல்லை, அதுக்காக நான் வரப்போ இருக்கேன் அவ்வளோதான். ரேகா அவ்வளோதான். இந்த வீட்டில் நானும் தங்கிட்டு இருக்க முடியாது. மறந்துட்டேன் நான் இவங்க பண்ணதெல்லாம். நம்ம கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்கல்ல, அதை நான் பெருசாக நினைக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்கும் என் குடும்பத்துக்கு இவங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதனால இந்த வீட்டில் தங்குற வேலை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான்னா அந்த சத்யாவை அப்படி சொடுக்கு போட்டு சூப்பரா நீ தாண்டா தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மனிதன்டா நீ மனுஷன்டா அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னமோ மாதிரி சொம்ப மாதிரி போறான். அத்தை வாங்க அத்தை சொன்னா சரிங்கிற மாதிரி. இப்ப ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிருது. அவங்கவுங்க மனசுல நிம்மதியே இல்லாம சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு இங்க செல்ல போகுது. பாட்டி வந்துட்டு மனோஜை பிடிச்சி திட்டுது. ஏன்டா அப்படி பண்ணி வச்ச? ஏன்டா ஒரு புள்ளைக்கு ஒரு ஆளுக்கு புள்ளைய வயித்துல கொடுத்துட்டு இப்படியாடா பண்ணுவேன்? பாட்டி நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்லி வாய மூடல சுப்புன்னு ஒரு அரை உதடோட சேர்ந்து விழுகுது. ஐயோ அம்மான்னு அலறாரு. அடுத்து ரூம்ல தங்குறதுக்கு இப்ப ஒரு பிரச்சனை. இப்ப எங்கடா தங்குறது? இதுலதான் நாங்க தங்கணும் அப்படிங்கல. என்னது நீங்க தங்கலாம்? இல்ல நான் தங்கலான் இருக்கேன் அப்படிங்கிறாரு மனோஜ். இல்ல அது மீனா முத்து ரூமு, இது அவங்க ரூமு. நீங்க வெளியெல்லாம் படுக்க வேணாண்டா. விஜயா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, அண்ணாமலை இந்த மேல மாடி கட்டிட்டு இருக்கீங்களா அது கட்டுற வரைக்கும் நீங்க வெளில படுத்துக்கோங்கப்பா. சின்னஞ்சிறுசுகளை பிரிக்கிறது பாவம்ப்பா. அவங்களுக்கு அந்த ரூம் இருக்கட்டும் அப்படின்னு பாட்டி சொல்ல, சரியம்மா நீங்க சொன்னா சரி அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா உடனே அதெல்லாம் ஏன் ரூம்லாம் தர முடியாது, இவளுக்கு போய் ஏன் ரூம்பா அப்படிங்கல. ஏன் அவளுக்குன்னா அவ வயிற்றுலதான் உன் பேரனோ பேத்திய வளர்றான். அவன் நல்லபடியா குழுக்குன்னு இருக்க வேணாமா? நீங்க போங்க உள்ளுக்குள்ள படுங்க. சரிங்க பாட்டி நீங்க தெய்வம் பாட்டி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு காலில் விழுகுது. அடா நீ எவ்வளவு நல்லவளா இருக்கடி, நீ நல்லவ, பாத்துக்கோ உனக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. இவளோட வண்டவாளம் தெரிஞ்சா உங்களுக்குள்ள இருக்குது, அப்ப இருக்கு உங்களுக்கு அப்படின்னு நினைக்குது. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை. விஜயாவும் அண்ணாமலையும் வெளியில வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வராத ஆளு ரவியும் ஸ்ருதியும் தான். அவங்களும் ஒரு நாளைக்கு படுத்தாலும் படுப்பாங்க. அப்படி ஒரு ராசி போல இருக்குங்க அந்த கட்டிலு. இப்ப மனோஜும் முத்தும் நம்ம ஆளு ரோஹிணி ரூமுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அப்படியே கதவை சாத்திட்டு ரோஹிணி அப்படின்னு சிரிக்குது. அப்படியே செம்ம காண்டா இருக்காரு. ஏண்டி சிரிக்கிறா அப்படின்னு கூட கேட்கலங்க. அப்படியே திரும்பிக்கிறாரு. ரோஹிணி பாக்குது. என்ன சோடாப்பட்டி திரும்புறான்? என்ன புரியலையே. நீ என்ன திரும்பினாலும் சரி, விதி இயற்கை பாத்தியா உன் பக்கத்துல என்ன சேர்த்துடுச்சு அப்படின்ட்டு இங்கிட்டு வந்து பாக்குறாங்க. அங்கிட்டு உடனே திரும்புறாரு. என்ன மனோஜ் உனக்கு தான் நான் எனக்கு தான் நீ, ஆண்டவனோட எழுத்து இது, அதை மாத்த முடியுமா என்ன அப்படின்னு முன்னாடி வராங்க.
பேசாம போ அப்படின்னு திரும்ப, இல்ல நீ ரூம்குள்ள வந்த கையோட, ஏய் 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 ஏன்டி பண்ண? ஏன்டி இப்படி பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு என் கழுத்த பிடிப்பேன்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே சொல்லாம இருக்க. ஏன் மனோஜ்? அப்படி சொல்றது கூட உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கலன்னா அர்த்தம்டி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல மனோஜ், நீ என்ன பண்ணாலும் எனக்கு தாலி கட்டிட்ட பாத்தியா? அதுதான். ஐயோ ஐ லவ் யூ மனோஜ் அப்படின்னு இருக்க கட்டி பிடிக்கிறா ரோகிணி. ஏய் கையாடுறி அப்படின்னு கத்த போயில, ஏய் வாய மூடு அப்படின்னு பொத்துறா. பொத்திட்டு, உங்க பாட்டி வெளில தான் படுத்திருக்காங்க. அப்புறம் வந்தாங்கன்னா பாட்டின்னு காலில் விழுந்து அழுவேன். அப்புறம் உங்களுக்கு தான் பலார் பலார்னு கன்னத்துல பறக்கும் அடி. தேவையா? அப்படிங்கல. ஐயோ என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு தவிக்க, ஒண்ணும் பண்ண வேணாம். பேசாம கட்டில்ல படு மனோஜ் அப்படின்னு புடிச்சு தள்ளி விடுது. தள்ளி விட்டு பக்கத்துல உட்கார்றாங்க 2 பேரும். இவருக்கு தாங்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க கனகா ஞாபகம் வேற வந்துகிட்டே இருக்கு. இவர் நினைச்சதை சாதிச்சுட்டாளே அப்படிங்கிற மாதிரி. என்ன மனோஜ் நினைச்சதை சாதிச்சுட்டேன்னு கவலையா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. நீ படு அப்படின்னு படுக்க வச்சுட்டு இந்த பிள்ளையும் படுத்துட்டு கையையும் காலையும் மனோஜ் மேல தூக்கி போடுது. ஏய் தள்ளி போடு. அது எப்படி கூச்சமே இல்லாம கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம என் மேல கை காலை போடுற? உன் மேல எவ்வளவு வெறியில இருக்கேன், என் மேல எப்படி போடுற? என்ன மனோஜ்? அட எனக்கு கூச்சமே இல்லையா? அப்போ டைவோர்ஸ் கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேல, நடந்துகிட்டு இருக்கேல, ஷோரூம்ல வச்சு எனக்கு குழந்தைய கொடுத்தியே, அப்போ உனக்கு கூச்சனாச்சா இல்ல அப்படின்னு கேட்டோன்னா, அது அது வந்து பார் இதெல்லாம் பேசாத தள்ளிக்கோ அப்படின்ட்டு ஃபோனை பார்க்குறாரு. கனகா நினப்பு வருது. டக்குன்னு காதில் எடுத்து வச்சுட்டு, லோடு இறங்கிருச்சா அப்படின்ட்டு, இந்த வர்றேன் வர்றேன் அப்படின்னு எந்திரிக்க, மனோஜ் எங்கே? லோடு வந்துருச்சு, நான் போய் இறக்க போகணும். நானும் வர்றேன். ஒன்றும் தேவையில்லை, நீ இரு. அதான் புல்ல இருக்குன்னு சொல்லில, வெளியில விட மாட்டாங்க கடடி அப்படின்னு வெளில வர, கரெக்டாக பாட்டி பார்த்துருது. ரோகிணி பின்னாடியே போக, டே எங்கடா போற? எங்கடா போற பிள்ளை தச்சியை விட்டு அப்படிங்கல. பாட்டி இந்த மாதிரியா அப்படிங்கல. ஆமா பாட்டி, அவன்லாம் அலையக்கூடாது, பிள்ளை தாச்சி தானே, நான் லோடு இறக்கணும். ஏய் அவன் சொல்றது சரிதாண்டி போடி அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்றாங்க. நீ சீக்கிரம் இறக்கி வச்சுட்டு வாப்பா. சரிங்க பாட்டி அப்படின்னு போயிடுறாங்க. மனோஜ் வேகமா நேரம் எங்க போற நினைக்கிறீங்க? கனகா வீட்டுக்கு தான். தேவிகா தான் திறக்குது. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, என்னமோ புருஷன் வந்த மாதிரி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட, கனகா நேரம் வரைக்கும் உங்களை தான் சொல்லிட்டு இருந்தா. ஏ கனகா அப்படி, ஐயோ இல்ல இல்ல தூங்கட்டும் எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல மாப்பிள்ள அப்படிங்கல. என்னம்மா ஹஸ்பண்ட் நீ வந்துட்டியா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க. ஐயோ அங்க இருந்து இங்க வந்தா சொல்லுவாங்கல்ல, புத்தூருக்கு பயந்து புளியூருக்கு போனா அங்கேயும் இதா இருக்குன்னு, அந்த மாதிரிதான் இப்ப ரூம்குள்ள போய் இருக்கிறாங்க. மாப்பிள்ள என் பிள்ளைய குணமாக்குங்க, குணமானதுக்கு அப்புறம் தாண்டி இருக்கு இந்த மாப்பிள்ளைக்கு. நீ யார்ரா பியூட்டி? யார்ரா நீ? என்ன கட்ட ஏன் கட்டில் வந்திருக்கிற? நீலாம் அறிவு கட்டவனே, எப்படா இன்னொரு வீட்டில் வந்து கிடக்குறேன்னு டமால் டுமியில் அடிக்க போகுது. அந்த மனோஜுக்கு ஒரு நாள் வருந்தா. இப்போ உள்ளார போயிடுறாங்களா. போனதுக்கப்புறம் கனகா போயிட்டு கையை பிடிக்குது. ஹஸ்பண்டு வா விளையாடுவோமா அப்படிங்குது. அதுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன்லாம் எடுத்து ஊதி விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. ரோகிணி ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. கடைசியாக பார்த்தா சைலண்ட் மூல போட்டு படுத்துடுறாரு. இந்த பிள்ளைக்கு அது இதுன்னு விளையாட்டு கொடுக்குறாங்க. அதுவும் நல்லா விளையாண்டுக்கிட்டே ஒரு 3 மணி வரைக்கும் தூங்கிடுதா. அப்பாடான்னு இறக்கி தூக்க வச்சுப்புட்டு தூங்க முடியாம தவிக்கிறான். ஒரு பாட்டு இருக்குங்க, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. அது விஜயாவும் பாடணும், ரோஹிணி பாடணும், மனோஜும் பாடணுங்க. நீத்து கதை இருக்கு, கொண்டாடுவாங்க இந்த கதை முடிஞ்சோடனே. இப்போ உட்காந்துட்டு இருக்கவரு காலையில விடிஞ்சிருது. மாப்பிள்ள அப்படின்னு கதவை தட்டுது. வாங்க. என்ன மாப்பிள்ள என் பொண்ணோட சந்தோஷமா இருந்தீங்களா? ஆமாத்த சந்தோஷமா தான் இருந்தோம். அப்போ அவளுக்கு குணமா இருக்குமே அப்படிங்கல. கண்ணை முழிக்குது. அம்மா அப்படின்னு பார்த்தா அப்படி அதே மாதிரி தான் அம்மா அப்படின்னு கூப்பிடுது. என்னடி அப்படியா அம்மாங்கிற? அப்போ என்ன மாப்பிள்ள அவளுக்கு சரியாகலையா? ஐயோ அத்தை, அதெல்லாம் நாங்க சந்தோஷமா இருந்தோன்னு சொல்றது இந்த பொம்மை வச்சு வேண்டாம் மாப்பிள்ள. நான் இந்த சந்தோஷத்தை கேட்கலையே. உங்க பொண்ணுக்கு இதுதான் சந்தோஷம், என்னத்த பண்ண சொல்றீங்க? அவளுக்கா பாத்துக்கிறோம். இந்த மாதிரி தொடர்றது தப்பு. அது குழந்தை மாதிரி, குழந்தையா இருக்கையில என்னை எப்படி இதெல்லாம் பண்ண சொல்றீங்க, விடுங்க அப்படிங்கிறாரு. உடனே அப்படி இல்லைன்னா எப்படி மாப்பிள்ள என் பிள்ளைக்கு குணமாக வைப்போம் அத்தை, ஆனா வேணாம் எனக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு முழு ஈடுபாடு இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி இன்னும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் குளிங்க அப்படிங்கிறாங்க. குளிச்சுட்டு வந்து சாப்பிட போனா வீட்டு ஞாபகமா வருது. அவங்க அம்மா ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. எங்கடா இருக்க அப்படிங்கிற. நான் வெளியில தாம்மா இருக்கேன், எனக்கு அங்க வர பிடிக்கவே இல்லம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அவ மூஞ்சிலும் எனக்கும் பிடிக்கலடா அப்படிங்கிறாங்க. இப்ப என்னம்மா பண்றது? அதுக்காண்டி அவளுக்கு எல்லாம் பயந்துருக்காங்க. இது நம்ம வீடுறா, பாரு அவ வயித்துல வளர்ற குழந்தை உன் குழந்தை இல்லை தானே? ஆமாம்மா அவ இருக்கோ இல்லையோ, ஆனா அது வயித்துல இருக்க விடாம பண்ணணும்டா, அதுக்கு நீங்க இருக்கணும்டா. அவகிட்ட நைஸா பைசா பேசி எப்படியாவது அதை சாதிக்கணும். அட போமா, அவ என்ன ஏமாத்துறது குறியா இருக்கிறா, அவகிட்ட போய் நைஸா பைசா அட போமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் வர்றேன், உனக்காக வர்றேன் அப்படிங்கிறாரு. நீ பார்க்காம இருக்க முடியாதுல, வாடா
வாடா அப்படின்னு விஜயா சொல்ல இங்கே கிளம்புறாங்க. அத்தை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இங்கே பார்த்தா வெளில வராங்க. இங்கே அந்த அம்மா எந்திரிக்குது. எந்திரிச்சு ரோஹிணி எந்திரிச்சிட்டு என்ன ஆளே காணுமே, இப்போ விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, நம்ம அதையும் காட்டிக்கணும் அப்படின்னு வெளியில வந்து நிற்க பார்க்குது விஜயா. அவங்க உடனே நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ரோஹிணி நடிக்குது. அப்படி மேலே இறங்கி பார்த்தோன்னா அப்பா நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்னது ஹாப்பியாக இருந்தீங்களா? ஓய் என்னடி பொய் பேசுறியா? ஆமாத்த நாங்கள் ஹாப்பியாக தான் இருந்தோம் அப்படிங்கல. ராத்திரி போனவன் இன்னும் என் புள்ள வரல, இதில் வேற ஹாப்பியாக இருந்தா நடிக்கிற அப்படின்ட்டு மனோஜ் அப்படின்னு உள்ளுக்க போகிற மாதிரி போகிறாங்க. அவர் குளிக்கிறாரு, வரட்டும் குளிச்சுட்டு வரட்டும். ஓ அப்படியா, சரி சரி வரட்டும் அப்படிங்கல. ஏன் வருவார், இப்போ எங்கே போகிறாரு? பாட்டியும் வருது, என்னடி நல்லா இருந்தீங்களா அப்படின்னு எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வெளில வராங்க. அந்த சமயம் ரொம்ப பெருமை பீத்திக்கிட்டு இருக்கேல மனோஜ் வராரு. மனோஜை பார்த்தன ரோகிணி ஐயோ வெளியிலேருந்து வரானே அப்படிங்கல பார்க்குறாங்க விஜயா. என்னமோ சொன்ன உள்ளுக்குள்ளே நாங்கள் சந்தோஷமா இருந்தேன்னு இப்போத்தான் வரேன். பாட்டி பார்க்குது, ஏண்டா நீ நைட்டு போனேன் இப்போத்தான் வர்றியா? ஆமாம் பாட்டி வேலை இருந்துச்சு அதான் வரல. உடனே ரோகிணியை பார்க்குது பாட்டி, ஏண்டி என்னமோ சொன்னேன், அவன் இப்போ நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு. அப்போ நீ பொய் பேசுறியா? ஐயோ பாட்டி இல்லை, அவர் வரவே இல்லைன்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனை வருமேன்னு தான். பிரச்சனை வரணும் இல்லைங்க, பண்ணல அத்தை. என்ன வெறுப்பேத்துறதுக்கு இவ பண்ணது? ஏண்டி மாமியால வெறுப்பேத்துறது உனக்கு அவ்வளோ நல்லா இருக்கா, அழகா இருக்கா? இல்லை பாட்டி, அது வந்து சொப்புன்னு அற கொடுக்குறாங்க பாருங்க ரோகிணிக்கு பாட்டி. பாட்டி என்ன பாட்டி இதுக்காலம் அடிக்கிறீங்க? பின்ன இதுக்காலம் அதுக்காலம் சொல்லக்கூடாது. எனக்கு பொய் பேசினா பிடிக்கவே பிடிக்காது. பொய் பேசினா அந்த கடவுளை இருந்தாலும் அடி நொறுக்கிடுவேன். என்னடி நினச்சிட்டு இருக்க? அவன் உள்ளுக்கதான் தூங்குனேன், குளிக்கிறேன், வைக்கிறேன். யாருக்காக எதுக்காக அந்த நாடகம்? பொய் பேசியா நீ? அப்போ மனோஜ் சொன்ன மாதிரி பொய் பேசியா தாலி கட்டிக்கிட்டியா? அதை தான் அத்தை நானும் சொல்கிறேன், அதான் அத்தை அப்படின்னு விஜயா சொல்ல நீ சும்மா இரு அப்படின்னுட்டு சொல்றி அப்படின்னு ரோஹிணி கேட்க அத்தை பாட்டி இல்லை பாட்டி இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. அதோட நிறுத்திக்க சரியா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ்ட்ட டே வேலை வேலைன்னு தெரியாம வீட்லயும் கொஞ்சம் நேரத்தை செலவழிடா அப்படிங்குது பாட்டி. சரிங்க பாட்டி அப்படின்னு உள்ளார போனக்கையோட ரோஹிணி உள்ளார போகுது. எங்கே போன மனோஜ்? இங்கே பார், உனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை, நான் எங்கே வேணாலும் போவேன் எங்கே வேணாலும் வருவேன் அப்படின்ட்டு போய் குளிக்க போகிறான். எங்கே போயிருப்பாரு ஒன்றுமே புரியலையே. சரியாவே பதில் மனோஜும் பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு மனோஜ்கிட்ட போய் பேசுகிறாரு. அம்மா நான் அப்படித்தாம்மா இனிமேல் இங்கே வரமாட்டேம்மா, உன்னை பார்க்கறதுக்கு மட்டும் வருவேம்மா. என் தங்க பிள்ளைடா, இன்னமும் இந்த பிள்ளைய தங்கம் வயிறும்னு அப்படியே தூழ்த்திக்கிட்டு இருக்குது. இந்த பிள்ளைய இந்த விஜயாவை என்னங்க பண்ணுறது? இவளெல்லாம் சாடி செட்டு வச்சு முக்கணும். இப்போ மனோஜ் அந்த மனுஷன் 2வது பொண்டாட்டி வீட்டுக்கு போகிறேங்கிறது இந்த கேனைக்கு தெரியல விஜயாவுக்கு. இப்போ கிளம்புறாங்க. அம்மா சாப்பாடு கட்டி தரியா அப்படிங்கிறாங்க. வேலை இருக்குது அப்படிங்கிற வேக வேகமாக சாப்பாடு கொடுக்குது, வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆஃபீஸுக்கு போகிறாரு. போனவர் எல்லாத்தையும் பார்த்துக்கங்க அப்படின்னு வெளில போகிறாரு மனோஜ். அங்கே அவர் சந்தோஷ் பார்க்குறாரு. என்ன பாஸு எங்கே போகிற? ஒன்றும் இல்லை என்னை விடு அப்படின்ட்டு போகிறாரு. எனக்கு பிடிக்கலடா, அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன்னு ரெண்டையும் நடப்ப சொல்கிறாங்க. பரவாயில்ல உனக்கு 2 பொண்டாட்டி வாழ்க்கை. ஆனால் நீ வேற 2 இருந்து 1க்கும் புண்ணியம் இல்லை, நீ வேற அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்துட்டு போறாரு. எங்க போறாரு தெரியுமா? அதே இடம், அதே பெட்டு, அதே நர்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்குக்கு போய் உட்காந்துறாரு. அப்படியே படுத்து கிடக்குறாரு. என்னடா அது மனுஷன் வாழ்க்கை, அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டு 2 பொண்டாட்டி, 1க்கு 2 பொண்டாட்டி இருந்தும் 2 கூடயும் தொட பிடிக்கல. அதாவது ரோஹிணிட்ட பிடிக்கல, இங்க கனகா கிட்ட தொட முடியல, மனசு வரல. உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மணி ஆகுது, சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. அங்கே போனால் மறுபடியும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு போகாமலே இருந்துடுறாரு. இப்படி போக வர இருக்கவும் முத்துக்கு மீனாக்கும் டவுட் வருது. நம்ம கடைக்கு போகிறாங்க. எங்கே மனோஜ்னு கேட்டால் அவர் சரியாகவே வர்றது இல்லைங்க, என்னமோ மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்காரு அப்படின்னு சந்தோஷம் சொல்ல, எங்கே போகிறான் வர்றான் நாளையிலேருந்து கவனிச்சு எனக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க முத்து. சரின்னு சொல்லி சந்தோஷம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா மனோஜ் அதே மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுறாரா. சந்தோஷ் போகிறாங்க. ஐயோ தவற விட்டுட்டோமே, எங்கே போயிருப்பாரு அப்படிங்கல. எதுக்கும் ஒருவேளை பூங்காவுக்கு எதுவும் போயிருப்பாரோ அப்படின்ட்டு போனால் கரெக்டாக அதே தான். அங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் படுத்திருக்காரு. அப்புறம் எந்திரிச்சு பசிக்குதுன்னு சாப்பாடில் கையை வச்சு வாயில் வைக்க டக்குன்னு கையை பிடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா சந்தோஷ் நீயா? என்ன பஸ் என்ன, ஏயா இங்கே வந்து உட்காந்துருக்க? வேற என்னையா பண்ணுறது, எனக்கு 2மே வாழவும் பிடிக்கல, இஷ்டமும் இல்லை, எல்லாமே இப்படி விதி என்னை மீறி போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு புரியலை. சிரிக்கிறேன் சந்தோஷ். ஏன் சிரிக்கிற? இல்லை பேசாமல் 10 மூட்டை குடம்ல இருந்துக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உன் வாழ்க்கை போச்சே, இப்போ என்ன பண்ண போற? அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா நீ
நீயும் சாப்பிடு. குடு குடு எனக்கும் பசிக்குதுன்னு 2 பேரும் சாப்பிடுறாய்ங்க. இதே மாரி நம்ம எப்படி இருந்தோம்? நல்லா இருந்தோம்ல. அப்படி இருந்திருக்கலாமோ? அட கேனைங்களா! என்னங்கடா சிந்தனை? இங்க பார்த்தா ரோகிணி ஒத்தையா உட்காந்துட்டு அழுகுது. என்ன இவன்? இவன் வருவான், வாழ்வோம் அப்படின்னு பார்த்தா, வரவே மாட்டேங்கிறான் வீட்டுக்கு. உள்ளதும் போச்சு லொல்ல கடைங்கிற மாரி உட்காந்துட்டு இருக்கமே. புருஷன எப்படியாவது தாஜா பண்ணிடலான்னு இந்த பிள்ளை நெனச்சுச்சு. அவனுக்கு தான் இன்னொரு கிளை கிடைக்குதே. அத பிடிச்சுக்கிட்டு அங்கிட்டு போயிட்டான். அங்கேயும் நிம்மதியா அவனால வாழ முடியல. நல்ல மனசோட இருந்தா தானங்க வாழ முடியும். இவ ரோகிணி ஒத்தாள அளவு கத்தக்கிளி மாரி உட்காந்துட்டு இருக்கு. விஜய் என்ன பண்ணுது? என் புள்ள வீட்டுக்கு வரலையே! ஏன்னா, அந்த புள்ளைய விட்டுட்டு இவ இருக்க மாட்டாள்ல ஆத்தாக்காரி. அந்த நெனப்புல இவங்க துடிக்கிறாங்க. ஆக மொத்தம் தப்பு செஞ்ச 3 பேரும் தாமரையில தண்ணி மாரி தவிக்கிறாங்க, துடிக்கிறாய்ங்க. ஆனா நம்ம தலைங்க 2 செல்லாக்குட்டிங்களும் செல்லக்குட்டின்னா 2 செல்லக்குட்டின்னு சொல்லலாம். முத்து மீனா 1, ரவி ஸ்ருதி. நல்லா சந்தோஷமா சூப்பரா என்ஜாய் பண்றாங்க முதலிரவு எல்லா நாளுமே. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்புறவுகளே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அங்கிட்டு அமுக்குங்க.